لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله وآله والأحبة لا إله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவுவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னவென்றால், யெகோவா என்பது இறைவனின் பெயரா? ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ அநேக கிறிஸ்துவ மிஷனரிகள் கூறுவது என்ன, முகமது நபி ஒரு கள்ள தீர்க்கதரிசி. ஏன்னு கேட்டால், யெகோவான்ற நாமத்தை அவர் பயன்படுத்துவேன். சரி, பைபிளில் எல்லாரும் கடவுள் தேவனை யெகோவான்னு தான் சொல்லியிருக்காங்களா? யெகோவா நாமத்தை பயன்படுத்தாதவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று குறிப்பிடுகிறார்கள். சரி, இது எந்த அளவுக்கு உண்மை என்று பார்த்தோம். ஏனால் முதலில் யெகோவா என்பது கடவுளுடைய பெயரா என்றும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இயேசு எங்கேயாவது யெகோவா என்ற பெயரை குறிப்பிட்டுள்ளாரா? இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா என்று பார்த்தோம். ஆனால் ஒரு ஆதாரமும் இல்லை. சரி, இயேசு தான் யெகோவா என்ற நாமத்தை பயன்படுத்தவில்லை என்றால், அதுக்கு பின்னாடி வந்து அப்போஸ்தலர் புஸ்தகம் எழுதியிருக்காங்களே, அவங்க யாராவது ஒருத்தர் யெகோவா என்ற பெயரை குறிப்பிட்டுள்ளார்களா என்று பார்த்தால் இல்லை. எஸ்தர் புஸ்தகத்திலும் யெகோவா என்ற பெயர் இல்லை. அப்போ இவரோட வாதப்படி யெகோவா என்ற பெயரை குறிப்பிடப்பட்டால் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றால், இயேசு ஒரு கள்ள தீர்க்கதரிசி, பின்னாடி வந்தாங்களே 4 சுவிசேஷங்கள் எழுதுறாங்க, அதுக்கப்புறம் பல நடவடிக்கைகள் எழுதியிருக்காங்க அப்போஸ்தலர்கள், எல்லோருமே கள்ள தீர்க்கதரிசிகள் என்பது அவர்கள் வாதப்படியே தெரிவாகும். இவர்கள் யெகோவா என்பது தேவனின் நாமம் என்பதற்கு கூறக்கூடிய வசனங்கள் என்னவென்று பார்த்தோமே. ஆனால் யாத்ராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம், சர்வ வல்லமை உள்ள தேவனின் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்போ இதுல என்ன தெரியுது, மோசேஸ் கிட்ட மட்டும்தான் முதல் யெகோவா என்ற நாமம் தெரிவிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி வந்த ஆபிரகா, யாக்கோபு, ஈசாக்கு யாருக்குமே யெகோவா என்ற நாமம் தெரியாது. ஆக முதலாக யெகோவா என்ற பெயரை மோசே மூலமாக தான் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இதற்கு மோசையோட காலத்துக்கு முந்தைய விஷயங்களான ஆதியாகம புஸ்தகங்களை பார்த்தோம்னால், ஆனால் அதை எழுதுறது மோசே தான், ஆனால் அதில் வரக்கூடிய வரலாறுகள் கதைகள் எல்லாம் மோசே காலத்துக்கு முந்தியது. ஆபிரகாம் யெகோவா என்ற பெயரை பயன்படுத்தியதாகவும், மற்றவர்கள் யெகோவா என்ற பெயரை பயன்படுத்தியதாகவும், யெகோவா ஈரே என்ற இடத்துக்கு பெயரை சூட்டியதாகவும் குறிப்பிடுவார்கள். அப்போ இதற்கு மோசேவிற்கு முன்னாடி யாரும் யெகோவா என்ற நாமத்தால் அறியப்படவில்லை என்றால், அவங்க எப்படி யெகோவா என்ற பெயரை சூட்டினார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அப்படி அவங்க யெகோவா என்ற பெயர் தெரியும்னா கர்த்தருக்கு ஞாபகம் மருதி மோசைக்கிட்ட வந்து யெகோவா என்ற நாமத்தால் யாரும் அறியப்படவில்லை என்று சொல்கிறார்கள். சரி, இது மட்டுமே என்று பார்த்தா, யெகோவா என்பது இறைவன் பெயராக இருந்தால் அநேக மொழிபெயர்ப்புகளிலே அது யெகோவா என்று குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் ஒரு சில மொழிபெயர்ப்பு மட்டுமே யெகோவா என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அநேக மொழிபெயர்ப்பிலே யெகோவா என்ற இடத்தில் த காட், அல்மைட்டி, லார்ட் என்று பொருள்படும்படியாகத்தான் மொழிபெயர்ப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ ஒரு பெயர் யெகோவா என்பது ஒருவருடைய பெயர் என்றால் மொழிபெயர்ப்பு செய்யும்போது அதே பெயரை தான் போடணுமே தவிர வேறு சில அர்த்தங்களை போடக்கூடாது. அப்போ இதுலேருந்து தெரியுது, இந்த பைபிள் மொழிபெயர்ப்பாளர்களே யெகோவா என்பது பெயரா என்னவென்றது கன்ஃபியூஷனில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கு மீனிங்காக லார்ட், காட், தேவன், ஆண்டவர் அப்படின்னா மொழிபெயர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பைபிளின் இன்டர்லீனியர் ஸ்கிரிப்சரை இப்போ அனலைசர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, OHWH இருக்கோ அங்கெல்லாம் லார்ட் என்றும், OHVH இருக்கும் இடத்துல காட்னு மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஆதாரம் இல்லை, அவர்களின் ஹீப்ரூ ஸ்கிரிப்சரோட ஆதாரம் தான். அப்போ லார்ட், காட் என்பதெல்லாம் கடவுளின் பெயரா என்றால் இல்லை, இவைகள்லாம் வார்த்தைகள். சரி, இந்த யெகோவா என்ற பெயர் ஆரம்பத்தில் இருந்ததுன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. என்ன, கிபி 12ஆம் நூற்றாண்டில் தான் OHWH என்பதற்கு சில வௌவல்களை இவங்களாம் சேர்த்து யெகோவான்னு மாற்றினாங்க. இது ஏன்னு பார்த்தோன்னா, அடோனா அப்படின்ற வார்த்தையிலேருந்து வௌவல்ஸை திருடி போட்டிருக்காங்க. அடோனா, ஏலோஹின்ற வார்த்தையிலேருந்து வௌவல்ஸை திருடி இந்த OHWH என்ற வார்த்தையில் இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதனால தான் யெகோவான்னு படிக்கும்படியாக வருகிறது. சரி, ஏன் இது அப்படின்னு பார்த்தா, கிமு 5ஆம் நூற்றாண்டு ஒரு வௌவல்ஸை காணாமா. 5ஆம் நூற்றுலேருந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த வார்த்தையை படிக்கிறது எப்படின்னு யாருக்குமே தெரியல. OHWH என்ற வார்த்தையை எப்படி படிப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்போ இதிலிருந்து இந்த யெகோவா என்பது இவர்களாக வைத்து கொண்டு பேர் தான். ஒருவேளை அது யுஹுவேன்னு கூட இருக்கலாம், யோஹோன்னு கூட இருக்கலாம். ஏன் ஒரு சில பேர் என்னென்னு குறிப்பிட்றாங்கன்னா யெகோவான்னு கூப்பிட்றாங்க, ஒரு சில பேர் ஜெகோவான்னு குறிப்பிட்றாங்க, ஒரு சில பேர் யாஹ்வேன்னு குறிப்பிட்றாங்க. இது 3ல் எது உண்மைன்னு இன்னும் தெரியல. அப்போ எந்த பேர் உண்மைன்னு தெரியாம தான் இவள் குரானில் அந்த பேர் இருக்குதா என்று நம்மளை பார்த்து கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்கிறாரு. சரி, இது மட்டுமா என்று பார்த்தால் யெகோவாவுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு பைபிளே சொல்லுது. என்ன பார்த்தோன்னா, ஓசியாவோட புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்த்தோமேயானால், அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே சொல்றாரு, என்னை இனி பாகாலி என்று கூப்பிடாத, ஈசின்னு கூப்பிடுங்க.
இந்த பாகால் என்ற பேர் என்னன்னு பார்த்தோம்னால் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும். பாகாலுக்கு பலியிடாத, பாகாலை வணங்காத, பாகால் பெயரை பட்டுக்கொள்ளாதுன்னு. அப்போ அந்த பாகால் என்பது ஒரு சாத்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ கர்த்தரே தன்னை குறித்து சொல்கிறார், என்னை பாகால்னு அழைக்காத, இனிமேல் நான் பாகால்னு அறியப்பட மாட்டேன்னு. அப்போ கர்த்தருக்கு பாகால்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்ற, சரிங்களா? இது குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா, லூக்கா 11வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தோம்னால், அவர்கள் சிலர் ஈவன் பிசாசுகளின் தலைவனான பெயல் செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இந்த பெயல் செபூலை ஹீப்ருவில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னு, அது ஒரு உச்சரிப்பு பீல் சுபூல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பீல் சுபுல் தான் பழைய ஏற்பாட்டின் பாலி, அதாவது சாத்தானின் பெயர் தான் யெகோவா. இப்படி சாத்தானின் பெயரை கொண்ட பாகால் அப்படின்று, பாகால் என்ற பெயரை தனக்கு வைத்து கொண்ட யெகோவாயை தான், இந்த நாமத்தை தான் குர்ஆனில் இருக்கிறதா என்று கீரிக்குத்தனமாக கேட்கிறார்கள். அதுவும் இப்போ கிபி 12ஆம் நூற்றாண்டில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை எப்படி உச்சரிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியலை. இன்ன வரைக்கும் குழப்படியாக தான் இருக்குது, யெகோவா, ஜெஹோவா, யாஹ்வேவான்னு. இப்படி எதுவுமே தெரியாமல் இந்த வார்த்தை குர்ஆனில் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். முதலில் இந்த வார்த்தை பைபிளில் எங்கே இருக்குது, எப்படி வந்தது என்பதை இவர் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு, சரியான உச்சரிப்பு என்ன என்பதையும் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்தால் அது குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா என்பது பின்னால் பார்ப்போம். ஆனால் அவர் தன்னைத்தானே பாலி என்று அழைத்ததன் மூலமாக இது கடவுளின் பெயர் இல்லை, இவர் சாத்தான் என்பது நிர்வாகமாகிறது. இந்த சாத்தானின் பெயரை குர்ஆனில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த யெகோவா என்ற பெயர் பழைய ஏற்பாட்டின் பல இடங்களில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் 0, எந்த இடத்துலையும் இல்லை. இயேசுவும் பயன்படுத்தவில்லை, அப்போஸ்தலர்களும் பயன்படுத்தவில்லை. ஆனால் குர்ஆனில் மட்டும் பயன்படுத்தணும் என்று கேட்கிறார்கள். இவர்களை பார்த்தால் எங்களுக்கு நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது. இவர்கள் முதலில் யெகோவாவுடைய பேர் யெகோவா, ஜெஹோவா, யாவே என்பதை பைபிள் அடிப்படையில் கண்டுபிடித்து வந்துட்டு கேள்வி கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق